நெக்ஸ்ட் இஸ் ஃபில்டரிங். ஃபில்டரிங் எப்படி பண்றது, ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது மொத்தத்துக்கும் நான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இங்க இருக்குதுங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி மொத்தமா செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணாலும் எல்லாமே செலக்ட் ஆயிடும். இதை கிளிக் பண்ணாலும் மொத்தமா எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஓகே, இது செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுல நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்றதுன்னா, டேட்டாக்குள்ள எப்படி ஷார்ட் இருக்குதுங்களா, அதுக்கு பக்கத்திலேயே ஃபில்டர்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இதை எப்படி சொல்றது, ரிப்பன்ல டேட்டாங்கிற டேபு கீழே ஷார்ட் அண்ட் ஃபில்டருங்கிற குரூப்புக்குள்ள ஃபில்டர்னு ஒரு கமாண்ட் இருக்கும். புரியுதுங்களா? இதுக்குதான் அந்த ரிப்பன், அந்த டேப், குரூப் இதெல்லாம் பார்த்தோம். நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம்னா, டேட்டாங்கிற டேபுக்குள்ள ஷார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ள ஃபில்டர்னு ஒரு கமாண்ட் இருக்கும். கமாண்டை நம்ம கிளிக் பண்றோம். ஓகே, இப்ப அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்துடும். கரெக்டா? ஸோ இப்ப ஜெண்டரை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணா எனக்கு ஜெண்டர்ல என்னென்ன வேல்யூ எல்லாம் இருக்கு, மேல்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஃபீமேல் இருக்கு, பிளாங்க் இருக்கு, 3299 ஒன்று இருக்கு, 471 ஒன்று இருக்கு. இது எல்லாமே இந்த இங்கே வருது. இதா இருக்குதுங்களா, 3291 471 அப்படிங்கிற மாதிரி அது. ஸோ அதை ஒமிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் ஒன்லி த மேல் வேல்யூஸ், அதாவது மேல் வேல்யூ மட்டும்தான் எனக்கு வேணும்னா இந்த மேல மட்டும் நான் கிளிக் பண்ணிட்டு அண்ட் இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா only the male data will be here. கரெக்டா? ஸோ ஜெண்டர் மேல் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட டேட்டா மட்டும் வரும். அப்போ இதை நம்ம அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இதை ஒரு சப்செட்டா கிரியேட் பண்ணி வேற ஒரு சீட்ல நம்ம போட்டு வைக்கலாம். ஆர் இதை வச்சு சார்ட்ஸ் ரெடி பண்ணலாம், ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணலாம், என்ன வேணாலும் நம்மளால ரெடி பண்ண முடியும். கரெக்டா? இந்த மாதிரி ஸ்பெசிபிக் கண்டிஷனை மேட்ச் பண்ணி we need to group the data. What is the specific condition here? இங்க ஸ்பெசிபிக் கண்டிஷன் அப்படின்னா என்ன, ஸ்பெசிபிக் கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இப்ப ஏதோ என்ன நம்ம ஸ்டார்ட் பண்றோம், நம்மளுடைய கண்டிஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? நம்மளுடைய கண்டிஷன் சேல்ஸ் டேட்டா ஃபுல்லா எடுக்கிறோம். வேர் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல், ஜெண்டர் மேல் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் நம்ம எடுக்கிறோம். புரிஞ்சுங்களா? இதுதான் இங்க நம்ம அப்ளை பண்ணக்கூடிய கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு we are filtering. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டேட்டா எடுக்கிறோம். ஓகே, இந்த சேல்ஸ் டேட்டால ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அண்ட் லொகேஷன் ஈக்குவல் டு சான் பிரான்சிஸ்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன டேட்டா எடுக்கணும்னா சேல்ஸ் டேட்டா, அதில் ஜெண்டர் மேலுன்னு இருக்கணும், லொக்கேஷனு சேல்ஸ் பிரான்சிஸ்கோன்னு இருக்கணும்னா அந்த ஜெண்டரில் போயிட்டு மேலே சூஸ் பண்ணிட்டு லொக்கேஷனில் போயிட்டு சேல்ஸ் பிரான்சிஸ்கோ, சான் பிரான்சிஸ்கோவை சூஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம்னா 2 கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 2 ஃபில்டருக்கும் இந்த ஒரு டேட்டா தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஃபார் சப்போஸ் வேர் லொகேஷன் ஈக்குவல் டு சான் பிரான்சிஸ்கோ, கம்பெனி நேம் ஈக்குவல் டு டெக்கார்ப். அப்போ கம்பெனி நேம் ஃபில்டர் வந்துட்டு டெக்கார்ப்புங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஃபில்டரை எடுத்து விட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு டேட்டாவே நமக்கு என்ன, அப்படி ஒரு டேட்டாவே நம்ம கிட்ட இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அதுதான். ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கும்னா அந்த டேட்டாவே இல்லைங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். பட் அது என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம ஃபில்டர் பண்றோங்கிறதையும் நம்ம இதான் கண்டிஷன். இந்த கண்டிஷனையுமே நம்ம தனியாக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம்ல, நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது எப்போதுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு டாக்குமெண்டேஷன் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். லைக் டேட்டா செட் கிரியேட் ஆகுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. என்னென்ன ரோஸ் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க,
லைக் இப்போ நம்ம பண்ணணும்ல, சார்ட்டிங் பண்ணணும்ல, நீங்க பண்றீங்கன்னா எப்படி எதை செலக்ட் பண்ணி எந்த காலம என்ன பேசிஸ்ல நீங்க சார்ட் பண்ணீங்கங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அதை மென்ஷன் பண்ணிட்டு சப்போஸ் இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சப்செட்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ சப்செட்? சப்செட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா செட்ல ஒரு ஸ்பெசிபிக் ஃபில்டர் அப்ளை பண்ணி ஒரு இன்னொரு செட், அந்த செட்டுக்குள்ளேயே கிரியேட் ஆகக்கூடிய இன்னொரு செட்டு தான் சப்செட். சரிங்களா? ஒரு சப்செட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வி நீட் டு நோட், வி நீட் டு டாக்குமெண்ட். அதுல கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் வி ஆர் அப்ளைங் அப்படிங்கிறத எழுதி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த சார்ட்டிங் அண்ட் ஃபில்டரிங். Done. So next we are going to see about the charts. எக்ஸல் சார்ட்ஸ் எதுவும் நீங்க 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? தெரியும் சார். ஆனா தெரியும் சார் ஓரளவுக்கு. Fine. ஸோ டேட்டா செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்டுக்குள்ள போய் சார்ட்ஸ்குள்ள போனோம்னா இதில் தான் சார்ட்ஸ். இந்த ரெக்கமெண்டட் சார்ட்டுக்குள்ள போனோம்னா என்னென்ன சார்ட்லாம் நமக்கு ரெக்கமெண்ட், ஐ மீன் இந்த சார்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வரும். இல்லை எல்லா சைடு போயிட்டு நம்ம காமனாக ஒரு சார்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த சார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த டேட்டா வந்துட்டு ரொம்ப அதிகமான டேட்டா, இதுக்கெல்லாம் நம்ம போட்டோம்னா கரெக்டாக வராது. Let's go with this. இன்செர்ட்டுக்குள்ள சார்ட்ஸ், ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் போனோம்னா, ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டாக்கு ரெக்கமெண்டட் சார்ட்ஸ் ஆர் கிளஸ்டர்டு காலம் சார்ட், பை சார்ட் அண்ட் கிளஸ்டர்டு பார் சார்ட் அண்ட் ஃபனல் சார்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன டீச் பண்ணுவேன் அப்படின்னா, வாட் ஆர் தி, உங்களுக்கு இது தெரியுமா, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ், எந்தெந்த சார்ட்ஸை எந்தெந்த டேட்டாக்கு யூஸ் பண்ணணுங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுமா? இல்ல சார். புரியலைங்க, தெரியுங்களா? இல்ல சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, என்னென்ன பேசிக் டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கு, எந்த மாதிரி டேட்டாக்கு எந்த மாதிரி சார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுல ரெக்கமெண்டேஷன்ல காட்டும், பட் பேசிக்கலி டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல இந்த இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, இந்த கண்டிஷனோட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னா அதுக்கு என்ன சார்ட் சூட் ஆகும், என்ன சார்ட் நம்ம யூஸ் பண்ணணுங்கிற கண்டென்ட்டை வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் சொல்றேன் அபவுட் த சார்ட்ஸ். ஓகே, சார்ட்டை கிரியேட் பண்றோம். இந்த சார்ட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க சார்ட் டிசைன்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இந்த சார்ட்டை நம்ம கிளிக் பண்ணாலே நமக்கு 2 ஆப்ஷன் வந்துடும், சார்ட் டிசைன் அண்ட் ஃபார்மேட்னு 2 ஆப்ஷன் வந்துடும். இந்த சார்ட் டிசைனுக்குள்ள போயிட்டு இந்த சார்ட்டோட டிசைனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சார்ட்டோட ஸ்டைல்ஸ். கரெக்டா? இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணி நம்ம சார்ட்டை தேவைப்படுற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ இங்க என்ன இருக்கு, சார்ட்டோட கலர். சார்ட்ஸுக்கு வேற கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா கலர்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? டன். ஸோ இதுதான் பேசிக் 2 திங்ஸ், சார்ட்டோட கலரு அண்டு சார்ட்டோட ஸ்டைலை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்றது. இங்க இந்த இடத்துல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் சார்ட் டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இங்கேயுமே இங்க மேல நீங்க பார்த்தாலுமே சேஞ்ச் சார்ட் டைப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிளஸ்டர்ட் காலம்ல வச்சிருக்கீங்க, வாண்ட் டு சேஞ்ச் தட் டு த கிளஸ்டர்ட் பார், கிளஸ்டர்ட் பாருக்கு நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியா அப்படி ஸ்விட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் கிளிக்கிங் ஆன் திஸ் இங்க மேல இருக்கும் சேஞ்ச் சார்ட் டைப் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு சேஞ்ச் சார்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்றோம். இந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது, ஆக்சஸ்,
ஆக்சிஸ் டைட்டில், சார்ட் டைட்டில், டேட்டா லேபிள்ஸ். இதை நான் கிளிக் பண்ணும்போது அது ஒன்று ஒன்றா காட்டும் பாருங்க. இப்போ ஆக்சிஸ்னா என்னங்கிறது அங்கே மென்ஷன் ஆகும் பாருங்க. ஆக்சிஸ்னா அந்த சுற்றி இருக்கிறது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் ஆக்சிஸ் டைட்டில்ஸ். இந்த ஆக்சிஸுக்கு டைட்டில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட டைட்டில் என்ன, ஒய் ஆக்சிஸோட டைட்டில் என்ன, இதா எனக்கு தெரியுதுங்கல்ல. அதை நான் இங்கே கிளிக் பண்ணி காட்டுறேன். இதா இருக்கு ஆக்சிஸோட டைட்டில். இதுக்கு நான் ஏதாவது டைட்டில் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். லைக் ப்ரைசஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரிலாம் நான் என்ட்ரு பண்ணணும் ஏதாவதுன்னா நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது ஹரிசாண்டல் ஆக்சிஸ் வேணுமா வேணாமா, வெர்டிக்கல் ஆக்சிஸ் வேணுமா வேணாமாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி மொத்தமா நம்ம கிளிக் பண்ணும்போது ரெண்டுமே போயிடும். மொத்தமா கிளிக் பண்ணும்போது ரெண்டுமே வந்துடும். இஃப் யூ வாண்ட் ஒன்லி த எக்ஸ் ஆக்சிஸ், ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னா என்ன தெரியல. ஹரிசாண்டல் இஸ் ஒரு ரோ, வெர்டிக்கல் இஸ் அ காலம். ஸோ எனக்கு அந்த வெர்டிக்கலி வேணாம், ஹரிசாண்டலி மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க கிளிக் பண்றது மூலியமா யூ கேன் ஏபிள் டு கெட் ஒன்லி த ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ அதே மாதிரி தான் சேம் லைக் ஆக்சிஸ். இப்போ இந்த ஆக்சிஸை வந்துட்டு நான் எடுத்துடுறேன். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரைஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுங்களா, அந்த ப்ரைஸ் ஆக்சஸ் அது போயிடுச்சு பார்த்தீங்களா? கரெக்டா? ஸோ இப்போ வாண்ட் ஹரிசாண்டலி மட்டும் நீங்கள் எடுக்கணும், வெர்டிக்கலி நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னா ஹரிசாண்டலி எடுத்தா அந்த கீழே இருக்குதுங்கல்ல 0, 50, 100 அது எல்லாமே போயிடுச்சு. கரெக்டா? ஸோ வெர்டிக்கலி எடுத்தோன்னா அந்த சைடு இருக்கிறது போயிடுச்சு. ஓகே டன்.